வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டினுடைய ஒரு ஹிஸ்டாரிக் டவுனாவும், சென்னையுடைய கேட்வே அப்படின்னு அழைக்கப்படுற செங்கல்பட்டுக்கு இனிவரும் காலகட்டத்தில் வர இருக்கக்கூடிய சில முக்கியமான மெகா ப்ராஜெக்ட்ஸை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுவும் குறிப்பா குளோபல் சிட்டி, சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க் மாதிரி நிறைய முக்கியமான மெகா ப்ராஜெக்ட்ஸை பத்தி இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது குளோபல் சிட்டி. ஸோ இந்த ஒரு ப்ராஜெக்டை தமிழ்நாட்டினுடைய இந்த வருஷத்தினுடைய ஸ்டேட் பட்ஜெட்ல அறிவிச்சிருந்தாங்க. அதன்படி சென்னைக்கு பக்கத்துல ஒரு குளோபல் சிட்டி அமையும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப ரீசெண்டா அந்த ஒரு குளோபல் சிட்டி அமைவிருக்கக்கூடிய லொகேஷனை சொல்லியிருக்காங்க. எங்க அப்படின்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள மதுராந்தகம் அப்படின்ற இந்த பகுதியில தான் 2000 ஏக்கர் பரப்பளவிலான இந்த ஒரு குளோபல் சிட்டி அப்படின்ற ப்ராஜெக்ட் அமையவிருக்கு. அதன்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட்ல அமையவிருக்கக்கூடிய சில முக்கியமான ஃபியூச்சர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, ஒரு 2000 ஏக்கர் ஸ்மார்ட் சிட்டி அப்படின்றது ஐடி மற்றும் பினான்சியல் டிஸ்ட்ரிக்ட்ஸோட அமையவிருக்கு. அதோட ஒரு கன்வென்ஷன் மற்றும் எக்ஸிபிஷன் ஹப்ஸ் அப்படின்றது அமையவிருக்கு. இதோட ஹெல்த் கேர், எஜுகேஷன், என்டர்டைன்மெண்ட், ரெசிடென்சியல் கம்யூனிட்டிஸ், அப்புறம் கிரீன் மற்றும் ப்ளூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், இது போக 15 மினிட் சிட்டி மாடல்ல இந்த ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்றத பில்ட் பண்ணிருக்காங்க. இதோட ஏஐ ட்ரிவன் ஸ்மார்ட் மொபிலிட்டி, டிஜிட்டல் ட்வின் பிளானிங் மாதிரி பல ஃபியூச்சர்ஸோட இந்த ஒரு குளோபல் சிட்டி அப்படின்ற ப்ராஜெக்ட் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல அமைவிருக்கு. நம்ம லிஸ்ட்ல செகண்ட் பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க். ஸோ கடந்த மார்ச் மாதம் 2025ஆம் ஆண்டு இந்த ஒரு ப்ராஜெக்டை நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அறிவிச்சிருந்தாங்க. அதன்படி செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள செய்யாறு அப்படின்ற இந்த ஊர்ல 800 ஏக்கர் பரப்பளவுல ஒரு சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க் அப்படின்றது அமையவிருக்கு. ஸோ அப்படி புதுசாக அமையவிருக்கக்கூடிய இந்த ஒரு 800 ஏக்கர் பரப்பளவிலான சிப்காட் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ல நிறைய மேனுஃபேக்சரிங் மற்றும் அலைடு இண்டஸ்ட்ரீஸ் உடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை அட்ராக்ட் பண்ண இந்த ஒரு சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க் உதவும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதனால பல ஆயிரம் பேருக்கு வேலை வாய்ப்புகளும் உருவாக்கப்பட இருக்கு. இதோட இது தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் ஒரு முக்கிய பங்காற்றும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்போ இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து இயர்லி பிளானிங் ஸ்டேஜ்ல வந்து இருக்கு. நம்ம லிஸ்ட்ல மூணாவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது டிட்கோ பயோடெக் ஹப். ஸோ இதன்படி செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு பயோடெக் ஹப் அப்படின்றது டிட்கோ சார்பில் அமைக்கப்பட இருக்கு. அப்படி அமைவிருக்கக்கூடிய இந்த ஒரு டிட்கோ பயோடெக் ஹப்ல பயோடெக் கிளஸ்டர் அப்படின்றது ஜிபிஎம் காம்ப்ளியன்ட் பிளாட்ஸோட அமைவிருக்கு. அதோட மாடுலர் யூனிட்ஸ், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ், பாமா மற்றும் பயோடெக் ப்ரொடக்ஷன் ஹப்ஸ் போன்ற பல ஃபியூச்சர்ஸோட இந்த ஒரு பயோடெக் ஹப் அப்படின்றது செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல அமையவிருக்கு. ஸோ இப்போ இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கான டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் டிபிஆர் அப்படின்றது ஃபைனலைஸ் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம லிஸ்ட்ல நாலாவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது செங்கல்பட்டு மாடர்ன் பஸ் டெர்மினஸ். ஸோ கடந்த 2023ஆம் ஆண்டு இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கான ஃபவுண்டேஷன் ஸ்டோன் அப்படின்றத லே பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து செங்கல்பட்டு டவுனுக்கு பக்கத்துல வெண்பாக்கம் பஞ்சாயத்துல 9.95 ஏக்கர் பரப்பளவுல 97 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல இந்த ஒரு பஸ் டெர்மினஸ் அப்படின்றது அமையவிருக்கு. ஸோ அப்படி அமையவிருக்கக்கூடிய இந்த ஒரு மாடர்ன் பஸ் டெர்மினஸ்ல 46 பஸ் பேஸ், டிபோட், ஷாப்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், பார்க்கிங், பேசஞ்சர்ஸ் ஃபெசிலிட்டிஸ் போன்ற பல ஃபியூச்சர்ஸோட இந்த ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்றது அமையவிருக்கு. ஸோ அதை தொடர்ந்து இப்போ இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் அப்படின்றது போயிட்டு இருக்கு. நம்ம லிஸ்ட்ல அஞ்சாவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது செங்கல்பட்டு அரக்கோணம் ரயில்வே டபுளிங். ஸோ இந்த ஒரு ப்ராஜெக்டின் படி அந்த பகுதியில் உள்ள ரயில்வே டிராக்ஸை சிங்கிள் லேன்ல இருந்து டபுள் லேனா மாத்தவிருக்காங்க. இதுக்கான டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் டிபிஆர் அப்படின்றது கடந்த செப்டம்பர் மாதம் 2025ஆம் ஆண்டு இது தயார் செய்யப்பட்டிருக்கு. அதன்படி செங்கல்பட்டு அரக்கோணத்திலிருந்து காஞ்சிபுரம் வரைக்கும்னு இந்த பகுதியில் 73.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு 1538 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல இந்த ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்றது நடக்கவிருக்கு. ஸோ அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்டின் படி இந்த பகுதியில் உள்ள சிங்கிள் லேன்ஸை கொண்ட டிராக்ஸ் எல்லாம் டபுள் லேன்ஸா மாத்துறதோட சேர்த்து பைபாஸ் டிராக்ஸ், அதோட வாலாஜாபாத் மற்றும் காஞ்சிபுரத்துல குட்ஸ் செட்ஸ் அப்படின்றது அமையவிருக்கு. இதோட சபர்பன் மற்றும் ஃப்ரைட் கெப்பாசிட்டி அப்படின்றதும் இன்க்ரீஸ் செய்யப்பட இருக்கு. நம்ம லிஸ்ட்ல ஆறாவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது சிஎம்டிஏ 20 இயர் டெவலப்மெண்ட் பிளான் ஃபார்
செங்கல்பட்டு. சோ இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து கடந்த மே 2025 அறிவிக்கப்பட்டிருக்கு. அதன்படி இந்த ஒரு செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல அடுத்த 20 வருஷத்துல என்ன மாதிரியான வளர்ச்சிகள்லாம் நடக்கவிருக்கு அப்படின்றத தொகுத்து இந்த ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. அதன்படி செங்கல்பட்டு மற்றும் அதை சுற்றி உள்ள 181 ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கு இந்த ஒரு டெவலப்மெண்ட் பிளான் அப்படின்றது வகுக்கப்பட்டிருக்கு. அதன்படி நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ஓரியன்டான ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றது இந்த பகுதியில வர இருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா 2045ஆம் ஆண்டு என்ன மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ்லாம் இந்த பகுதியில் வர இருக்கு அப்படின்றத ஒரு பிளானா போட்டிருக்காங்க. அதுல குறிப்பா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், டிரான்ஸ்போர்ட், ஹவுசிங், சானிடேஷன், சிவிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வாட்டர் சப்ளை மாதிரி நிறைய முக்கியமான அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை ஃபோக்கஸ் பண்ணி இந்த ஒரு 20 இயர் பிளான் அப்படின்றத செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்காண்டி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கான டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் டிபிஆர் அப்படின்றது இப்போ தயார் செய்யப்பட்டு வருது. ஸோ இந்த பிளான் வந்து செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டுடைய growthக்கு அடுத்த 20 வருஷம் என்ன மாதிரியான growthலாம் நடக்கவிருக்கோ அதுக்கு இது உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம லிஸ்ட்ல 7ஆவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது செங்கல்பட்டு சேட்டலைட் டவுன்ஷிப். ஸோ இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கான டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அப்படின்றது இந்த ஆண்டான 2025ஆம் ஆண்டு அதனுடைய பணிகள் அப்படின்றது தொடங்கப்பட்டிருக்கு. அதன்படி செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு சேட்டலைட் டவுன்ஷிப் அப்படின்றது அமைவிருக்கு. அப்படி அமைவிருக்கக்கூடிய இந்த ஒரு சேட்டலைட் டவுன்ஷிப்ல ஹவுசிங் கிளஸ்டர்ஸ், இண்டஸ்ட்ரீஸ், கமர்ஷியல் ஹப்ஸ், டிரான்ஸ்போர்ட் கனெக்டிவிட்டி, இதோட டயக்னோஸ்டிக் கோர் சிட்டி மாதிரி பல ஃபியூச்சர்ஸோட இந்த ஒரு டவுன்ஷிப் ப்ராஜெக்ட் அப்படின்றது செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல அமையவிருக்கு. ஸோ அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கான மற்ற டீடைல்ஸ் அப்படின்றது இப்போ வரைக்கும் முழுசா வெளியிடப்படல. ஸோ இப்போ வரைக்கும் இந்த ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்றது அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. நம்ம லிஸ்ட்ல 8ஆவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது சென்னை ஏர்போர்ட் செங்கல்பட்டு எலிவேட்டட் காரிடர் அண்ட் ஜிஎஸ்டி ரோட் வைடனிங். ஸோ அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கான அறிவிப்பு அப்படின்றது கடந்த 2024-25ஆம் ஆண்டுக்கான ஸ்டேட் டெவலப்மெண்ட் பிளான்ஸ்ல வெளியிடப்பட்டிருக்கு. அதன்படி ஜிஎஸ்டி ரோட் காரிடர், குறிப்பா சென்னையில இருந்து செங்கல்பட்டு போற வழியில இருக்கக்கூடிய இந்த ஒரு ஜிஎஸ்டி ரோட் காரிடரை 8 லேன்ஸா எக்ஸ்பேண்ட் பண்ண இருக்காங்க. கிட்டத்தட்ட இதனுடைய டிஸ்டன்ஸ் அப்படின்றது 45ல இருந்து 50 கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கான டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் மற்றும் ஃபீசிபிலிட்டிக்கான ஸ்டடி அப்படின்றது இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ அப்படி ஒன்ஸ் இந்த ஒரு டிபிஆர் மற்றும் ஃபீசிபிலிட்டி ஸ்டடி பிளான் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் இந்த ப்ராஜெக்ட்டை பத்தின மற்ற டீடைல்ஸ் அப்படின்றதும் எக்ஸாக்டா வெளியிடப்படும். நம்ம லிஸ்ட்ல 9ஆவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது கொலவாய் லேக் ரீஜெனரேஷன் ப்ராஜெக்ட். ஸோ இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கான அறிவிப்பு அப்படின்றது கடந்த 2024ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டுச்சு. அதன்படி செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல லொகேட் இருக்கக்கூடிய இந்த ஒரு கொலவாய் லேக் அப்படின்றது ரீஜெனரேஷன் பண்ணப்பட இருக்கு. குறிப்பா டீசில்டிங், பண்ட் ஸ்ட்ரென்தனிங், சீவேஜ் டைவர்ஷன், எக்கோ டூரிசம் டெவலப்மெண்ட், கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ், போட்டிங் ஃபெசிலிட்டிஸ் போன்ற பல ஃபியூச்சர்ஸோட இந்த ஒரு ரீஜெனரேஷன் ப்ராஜெக்ட் அப்படின்றது அமையவிருக்கு. அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கான பட்ஜெட் அப்படின்றது ஏறத்தாழ 100ல இருந்து 200 கோடி இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த வீடியோல இதை பத்தி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ see you next video. Until signing off by Sabari Karthik.